அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 2 வகையான மினி டிஃபனை நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஒன்று வந்து 2மே பெங்களூரில் இருக்கிறது தான். ஒன்று வந்து உடுப்பி உபஹார், இன்னொன்று வந்து பாகசாலா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹோட்டல். 2த்துலேயுமே வந்து மினி டிஃபன் எப்படி இருக்குது என்னன்னு நம்ம பார்ப்போமா இந்த பதிவில். வாங்க மினி டிஃபனை ரிவ்யூ பண்ணுவோம். பெங்களூர் மதுரை ஹைவேஸ் ரோட்டில் இருக்குங்க இந்த பாகசாலா. இங்கே நம்ம மினி டிஃபன் காலையில் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு இங்கே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம பார்க்குற 2 மினி டிஃபனுமே வந்து பெங்களூர் டிஷ் தான். ஏன்னா இதில் வந்து உப்புமா மினி டிஃபனில் கண்டிப்பாக இருக்கும். அதனால் 2 வகையான மினி டிஃபன் பார்ப்போம். இன்றைக்கி பாகசாலாவில் வந்து இப்போ நம்ம உள்ளே போய் பாகசாலாவில் உட்காந்து மினி டிஃபன் ஆர்டர் பண்ணுவோம். ரொம்ப அருமையாக நீட்டாக இருந்துச்சு ஹோட்டலு. மினி டிஃபன் ஆர்டர் பண்ணியாச்சு, வந்துருச்சு. மினி டிஃபனில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போமா. உப்புமா சொன்னால உப்புமா, ஒரு ரவா கேசரி, ஒரு வடை, அதுக்கப்புறம் ஒரு இட்லி. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வெண்ணெய் மசாலா தோசை வருங்க. அப்போ செமையாக இருக்கும். சாம்பார் வந்து உங்களுக்கு பெங்களூர் சாம்பார் தான், கர்நாடக சாம்பார். லைட்டாக இனிப்பாக இருந்துச்சு. சட்னி காரமாக இருந்துச்சு. ஓகே. வடையும் ஓகே, எல்லாம் ஓகே. இங்கே பாருங்கள், அப்படியே கேசரி நம்ம அப்படி எடுக்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க இந்த மினி டிஃபன் வந்து. அதே மாதிரி உப்பு மாவில் என்ன பண்ணாங்க, முந்திரி பருப்பு, கேரட் வந்து பொடியாக கட் பண்ணி, அதே பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி போட்டிருந்தாங்க. நல்லா உதிரியாகவும் இருந்துச்சு, நல்லா எண்ணெயோடையும் இருந்துச்சு. நெய் நினைக்கிறேன். அதுக்கும் அதனுடைய டேஸ்ட்டும் பர்ஃபெக்ட். அதே கேசரியும் சூப்பர். அதுக்கப்புறம் வடை வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கம்மி, ஆனாலும் பரவாயில்லை, ரொம்பலாம் இல்லை. ஸோ வந்து பரவாயில்ல. அதே மாதிரி வந்துச்சு பாருங்கள் மினி வெண்ணெய் தோசை, அருமைங்க. எப்படி தான் இந்த கர்நாடகாவில் இப்படி அழகாக பண்ணுறாங்கன்னா, உள்ள மசாலா இருக்கும், கொஞ்சம் பொடி வச்சுருப்பாங்க, ஒரு வெண்ணெயும் ஒரு சின்ன பட்டரும் போட்டிருப்பாங்க. இருக்கட்டும், நம்ம வந்து இப்போ உப்புமாவை பொடியாக கேரட்லாம் தெரியுதுங்களா, சூப்பராக இருக்குங்க உப்புமா. இந்த மினி டிஃபன் காம்போவில் எல்லாமே ஓகே தான். இட்லியும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. வடை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ரஃப்பாக இருந்துச்சு, ஆனாலும் பரவாயில்லை. ஏன்னா நம்ம வடை வந்து நமக்கு வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் இழுக்கும். அதனால் கொஞ்சம் இதில் எண்ணெய் இல்லாமல் இருந்துச்சு. அதனால் ரொம்ப ஒரு வித்தியாசம் தெரியலை. சாம்பார் வந்து லைட்டாக அவங்களுக்காண்டி அதை தொட்டு சாப்பிட்றதுக்காண்டி அதை நான் தொட்டு சாப்பிட்றேன். இனிப்பு சட்னி தான் நல்லா காரமாக இருந்துச்சு. நல்லா பச்சை மிளகா தெரியுது பார்த்திங்களா. இங்கே பெங்களூர் பச்சை மிளகா வந்து பெருசாக இருக்கும், ஆனால் காரம் தெரியாது. இங்கே வந்து புடிசாக இருக்கிறது தான் காரம் தெரியும், ஆனால் சட்னி பார்த்தா பச்சையாக இருக்கும். இவங்க வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டு அரைச்சிருவாங்க. வடையும் ஓகே. மினி டிஃபனில் கேசரியும் சூப்பர், உப்புமா சூப்பர். உப்புமா பிடிக்காதவங்க கூட உப்புமா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இட்லியும் சூப்பர், வடையும் சூப்பர். அதுக்கப்புறம் ஒரு மினி மசாலா தோசை வந்துச்சு பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. இந்த மாதிரி நல்ல பசி, நல்லா சாப்பிட்டாச்சு, அருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மினி டிஃபன் காம்போவில் வந்து நமக்கு காஃபி கொடுப்பாங்க, மினி காஃபி குடிப்பாங்க. அந்த காஃபி வந்து ஃபில்டர் காஃபி, அதுவும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மினி டிஃபன் சாப்பிட்டு ஃபுல்லாக காஃபி குடிக்க முடியாது இல்லையா, அதனால் மினி காஃபியே ரொம்ப அருமையாக இருந்துச்சு, ஃபில்டர் காஃபி. அதையும் குடித்தாச்சு. எல்லாமே சுத்தமாக கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கல, ஒரு ட்ராப் கூட. எல்லாமே சாப்பிட்டாச்சு. உப்புமாவும் சரி, கேசரியும் சரி, இட்லியும் சரி. கடைசியில் நம்ம இப்போ தோசை தான் அருமை சொன்னேன்னு. அந்த குட்டியை பார்க்கும்போதே அது ஒரு அழகாக இருந்துச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். லைட்டாக உள்ள பொடி, அதுக்கப்புறம் வந்து உள்ள உருளைக்கிழங்கு மசாலா லைட்டாக வச்சுருக்காங்க. நல்லா மொறுன்னு தோசை. கர்நாடகாவில் வந்து தோசை தாங்க, வெண்ணெய் தோசை, மசாலா தோசை ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கர்நாடகாவில் வித்யார்த்தி பவன் ஒன்று இருக்கும், அங்கே வந்து தோசை தான் ஃபேமஸ்ஸு. அப்படியே அடிக்கு 10 சர்வ சுந்தரம் மாதிரி ஒரே ஒருத்தரே வந்து ஒரு 28 அடி கையில் கொண்டு வருவார். பார்க்குறேன் நான் வித்யார்த்தி பவன் போக முடியுதான்னு பார்க்குறேன். போனால் கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். ஃபேமஸான ஹோட்டலு பெங்களூரில் வித்யார்த்தி பவன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம மசாலா தோசையும் முடித்தாச்சு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லா டிஃபனுமே ஓகேங்க, எனக்கு ஒன்றும் குறைய சொல்ல மாட்டேங்க. உப்புமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் சாதாரண கேரட்டு பீன்ஸு எல்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. வடையும் நல்லா இருந்துச்சு, கேசரியும் அருமையாக இருந்தது. இதில் அந்த சாம்பார் மட்டும்தான் நம்ம கர்நாடகா சாம்பார், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. எல்லாமே அருமையாக இருந்துச்சா. இப்போ காஃபியும் வந்தாச்சு, காஃபியும் நம்ம குடிப்போம். மினி காஃபியும் வந்துச்சு, ஃபில்டர் காஃபி 2 டம்ளரில் கொடுத்தாங்க. இது வந்து இன்சுலேட்டட் டம்ளர் சொல்லிட்டு எடுத்தோம்னா சூடு இருக்காது, குடிக்கும்போது தான் சூடு தெரியும். அதனால் நல்லா வித்தியாசமாக இருந்துச்சு. டம்ளர் கனமாக இருந்துச்சு. ரொம்ப அந்த இதுக்கு வந்து மினி காஃபி தான் கரெக்டு. ஏன்னா ஒரு டம்ளர் ஃபுல்லாக ஃபுல் காஃபி குடிக்கிறது கஷ்டம்.
ஓகே, இப்போ நம்ம ரேட்டு பார்ப்போமா? அதாவது ஒரு மினி டிஃபன் வந்து 200 ஒருத்தருக்கு 200 2 பேருக்கு சேர்த்து 400 ஜிஎஸ்டியோட 420 ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போமா? நெக்ஸ்ட் வந்து உடுப்பி உபகார் இது பார்ப்போம். எல்லாம் இதுவும் பெங்களூர் ரோடு தான், மதுரை பெங்களூர் ரோடில் இருக்கிறதா. இந்த மினி டிஃபன் வந்து இங்கேயும் அதே கர்நாடகா ஸ்டைல் மினி டிஃபன் தான். உள்ளே போவோம், நல்லா நீட்டாக தான் வச்சுருந்தாங்க. நம்ம அந்த கடை மாதிரி தான் இந்த கடையில் நீட்டாக இருந்துச்சு. நல்லா சரிதான் டிஸ்பிளே மினி டிஃபனை டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பார்த்தா ஓகே, நம்ம மினி டிஃபனை ஆர்டர் பண்ணியாச்சு. பொங்கலும் டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. ஆலு பாத், அதுக்கு தட்டை இட்லின்னுவாங்க, தட்டு இட்லி எல்லாமே அந்த கண்ணாடி ஷோகேஸில் டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. போனோன்னே நமக்கு புத்தர் வந்து நம்மளை வரவேற்கிறார். முன்னாடி நல்லா தண்ணி ஊற்றி பூவெல்லாம் போட்டிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதையும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டே அழகாக இருக்குது இல்லைங்களா? எவ்வளோ அமைதியாக புத்தர் உட்காந்துருப்பார். தட்டில் அவர் கையில் ஒரு சின்ன ஒரு கமண்டலை மாதிரி இருக்குது. அதுக்குள்ளேயே அழகாக ஒரு பூ வச்சுட்டாங்க. ஓகேவா? ஒரு தட்டில் கொஞ்சம் சோம்பும் அந்த இனிப்பும் வச்சுருப்பாங்களே, அது வச்சுருந்தாங்க. காலையில் டிஃபனுக்கே வச்சுருந்தாங்க. ஓகே, மினி டிஃபன் நமக்கு வந்துருச்சு. ஆர்டர் பண்ணதா என்னென்னு பார்ப்போமா? இதுலேயும் நல்லா குட்டியாக அழகாக ஒரு மசாலா வெண்ணெய் தோசை கொடுத்தாங்க. வடை கொஞ்சம் ரஃப்பாக இருந்துச்சு. இட்லி சாஃப்டாக இருந்துச்சு. உப்புமா வந்து இங்கே வித்தியாசமாக இருந்துச்சு. காயெல்லாம் போடலை. கேசரி வந்து அங்கே வந்து சிவப்பு கலர், இங்கே மஞ்சள் கலர். இதே வந்து அந்த சாம்பார் வந்து இனிப்பு சாம்பார். சட்னி வந்து இங்கே ஃபுல்லாக வந்து தேங்காவிலே பண்ணியிருந்தாங்க. அங்கே மாதிரி பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலாம் அரைச்சி ஊற்றலை. அதனால் மினி டிஃபன் வந்து அந்த மினி டிஃபனை விட இந்த மினி டிஃபன் சுமார் தான் சொல்லணும். அதுதான் டாப்பு. பாகசாலை தான் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு கேசரி இங்கே இல்லை. இந்த கேசரி பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு. அதாவது அங்கே சாப்பிட்டு இங்கே சாப்பிடும்போது வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. ஒருவேளை இது மட்டும் சாப்பிட்ருந்தா இது நல்லாயிருக்குன்னு சொல்லுவோம். ரெண்டுத்தையும் நம்ம கம்பேரிசன் தானே பண்ணுறோம். ஃபுட் ரிவ்யூ பண்ணும்போது அந்த மினி டிஃபனோட இந்த மினி டிஃபன் சுமார் தான் எல்லாத்துலேயுமே சரி. இங்கேயும் ஒரு நமக்கு மினி காஃபி கொடுத்தாங்க. அதுவும் இங்கே நல்லா இருந்துச்சு, ஃபில்டர் காஃபி. அதே மாதிரி இங்கே வந்து இந்த சாம்பார் சொன்னல, லைட்டாக இனிப்பு சாம்பார். வடை வந்து எண்ணெய் குடிக்கல, ஓகே. வடை ஓகே. இட்லி ஓகே. தோசை அங்கே தாங்க சூப்பர். அந்த மசாலா பெண்ண தோசை அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, மினி தோசை. இங்கே வந்து அது இங்கே 50% சொல்லலாம், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் ஓகே தான். அருமையான ஒரு மினி டிஃபன். இங்கேயும் ஃபுல்லாக எல்லாம் ஒன்று விடாமல் சாப்பிட்டாச்சு. வடையும் சாஃப்டாக தாங்க இருந்துச்சு. அங்கே வடை எப்படி சாப்பிட்டோம் அதே மாதிரி சாஃப்டாக இருந்துச்சு. இந்த மினி நமக்கு அந்த வெண்ணெய் தோசை இருக்கு பாருங்க, மசாலா தோசை, அது அங்கே தான் அருமையாக இருந்தது. இங்கே பரவாயில்லாமல் இருந்துச்சு. உப்புமா அதுதான் டாப்பு. இங்கே காயெல்லாம் போட்டிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நான் முதல்ல எனக்கு வந்து இது காஃபி கொடுத்துருங்கன்னு. ஸோ எனக்கு மினி காஃபி வந்துடுச்சு. இப்போ இங்கே எவ்வளோ பார்ப்போமா? இங்கே 180 தான் உங்களுக்கு. இங்கே வந்து மினி டிஃபன் அங்கே வந்து நமக்கு 200, இங்கே 180. பாகசாலா மினி டிஃபன் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. இது வந்து அது 100%னா இது நம்ம 80% போடலாம். இங்கே வந்து உடுப்பி உபகாரில். ஆனால் ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. அது வந்து 200, இது 180. டிஃபன் 2 டிஃபனுமே மினி டிஃபனுமே ஓகேங்க. நல்லா பசினால் நல்லா சாப்பிட்டாச்சு. அதனால் இந்த 2 மினி டிஃபன் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஃபுட் ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.